என்ன கல்யாணம் தவிச்சு போயிட்டேன். என்ன அந்த இடத்துல நீ எதிர்பார்த்துக்க மாட்டா இல்லையா? எந்த இடத்துலயோ நான் அவளை எதிர்பார்க்கல. நீ எதுக்காக நீ நெருங்கி வரங்கிறது எனக்கு புரியல. நீ விலகி இருக்கிறதா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. கல்யாணம் கொஞ்ச நாளாக உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு தாராள பாரு, என் துணியை கொடு, நான் போகணும். நீ வந்து எடுத்துக்கோ, அப்பதான் நான் வந்து நோக்கம் பூர்த்தி ஆகும். நீ ஒரு பொம்பளை தானா? உனக்கு மனசாட்சி இல்லையா? அவன் கேட்ட கேள்விதான் நான் திருப்பி கேட்கிறேன். நீ ஒரு பொம்பளை தானே? உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ எங்கடி இங்க வந்த? உன்ன மாதிரி திட்டம் போட்டு வரல, எதிர்பாராம தான் வந்த. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீ அனாவசியமா தலையிடாத. தர்மத்தை மீறி நீ நடக்கிறது அவசியமான காரியம். அது நான் தப்புன்னு சொன்னா அனாவசியமான காரியமா? தர்மத்தை பத்தி நீ என்கிட்ட பேசாத. பஞ்சபாண்டவர் காலத்திலே 5 பேருக்கு ஒருத்தின்னு சொன்ன தர்மம் தான் இப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லுது. இது நாளைக்கே மாறாதுன்னு என்ன நிச்சயம்? உலகமே அழிஞ்சாலும் தாய்க்கும் மகனுக்கும் தப்பான உறவு என்னைக்குமே நடக்காதுடி. இது நடக்கும் அது நடக்காதுன்னு என்கிட்ட சொல்லாத. நான் நினைச்சா எதுவுமே நடக்கும். இன்னைக்கு பத்தினியா நடிக்கிற உன்னை நாளைக்கு நடத்த கட்டவான்னு என்னால் நிரூபிக்க முடியும். நான் நெருப்புல குளிச்சவன், உன்னால என்ன முடியுமோ. இல்ல, புதிய சங்கரம் அவரும் தேனி வரை போயிருக்காங்க. பொழுது சாயத்தா வருவாங்க. என்ன வேணும்? எனக்கு நீதான் வேணும். உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? உன் புருஷன் ஊர்ல இல்லன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாம பத்தினி வேஷம் போடுறியே. போர் உலகத்துல எப்படி எல்லாம் பத்தினி வேஷம் போடுறையா? பத்தினியா இருந்து என்ன தேவையா வேஷம் போட வச்சிருக்கியா? இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதியா? மரியாதையா விளைப்போ, அந்த ஆழ்வத்தை வெட்ட குத்து விடும். சரி, நீ பேசுற எதுவுமே எனக்கு கேட்க. என் மனசை கெடுத்ததே நீதான். வம்பு பண்ணாத. எனக்கு வேண்டிய வச்சுகளை நான் பண்ணிட்டேன். உன்னோட ஒரே ஒரு நாள் இருந்தா போதும். சரி, கையெடுத்து கும்பிடுறேன். கல்விக்கு சத்தியமா சொல்றேன், ஒண்ணும் பண்ணிடாதீங்க, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உனக்கு பிள்ளைங்க இருக்கா? எனக்கு பிள்ளைங்க 2 இருக்கு. பிள்ளைங்க எங்க இருந்தா வீட்டாரவங்களுக்கு என் மேல மோகம் குறைஞ்சிடுங்கிறதுக்காக தேவாரத்துல இருக்கிற எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாரியா? சாமி, நான் சொல்றதெல்லாம் சத்தியம். ஆள் தெரியாம வாக்கு பார்த்துட்டேன். அப்புறம் அழுது என்ன ஆக போறது? மீன் பிடிக்கிறவனுக்கு நடுப்புல கண்ணு இருக்கிற மாதிரி
அந்த ஆளுக்கு பணத்துல தான் ஆக்குற. பணம் கிடைக்குதுன்னா கொலை கூட செய்வா. ஆனா பொண்ணு சொல்லு சாமி, ஆளாகி இவ்வளவு நாள் அந்த ஆள் ஒருத்தனுக்கு தான் முந்தானி விரிச்சு படுத்திருக்கேன். இந்த முந்தானி இன்னொருத்தனுக்கு விரிக்கணுங்கிற நிலை என்னைக்கு வருதோ பட்டுக்கு இதாலிய சுருக்க மாட்டி தொங்கிடு. சாமி, கொடுமையெல்லாம் பார்க்காம என்னைக்கோ செத்து இருப்பேன். செத்து போயிடும். ஒரு வாய் பால் ஊட்டல, ஒரு கை சோறூட்ட தாய் வேண்டாமா? அதனாலதான் கண்ணில் அழுதா தீட்டம்மை கலைஞ்சிடுமோன்னு நெஞ்சுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன் சாமி. நெஞ்சுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன். வாங்கி வள வச்சிட்டு இருக்கோம்னு மளிகை கடை நாடா ரொம்ப கேவலமா பேசுறாருமா. ஏன் ஐயா, நீ கடை வாங்கினா திருப்பி தர மாட்டியாமே அப்படின்னு யார் சொன்னா? பஞ்சவர்ணம். அவ நம்ம குடும்பத்தை ஒரு வழி பண்ண விட மாட்டா போல இருக்கு. அம்மா, எனக்கு எப்படியும் லோன் சாங்ஷன் ஆயிடும் போல இருக்கு. இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லா கடனையும் தீர்த்துடலாம். தைரியமா இருங்க. கடன் அடைக்கிறது இருக்கட்டுமா, முதல்ல சைக்கிள் திருப்பு, இல்லைன்னா போக வர கஷ்டம். ஆமா, நீ எவ்வளவு தூரம் தான் நடந்தே போவீங்க? பாத்து அவர்கிட்ட சொல்லிடுங்க. சரிமா, சரி. அண்ணே, அன்னைக்கு மாடு வாங்க வந்தவங்க விட்டரை பிடிக்கணும் திரும்ப வந்திருக்காங்க. விட்டரை பிடிக்கிறாங்களா இல்லையான்னு ஒரு ஆட்டம் போட்டு பாத்துருவோமே. இன்னும் இல்லச்சாமி பேசாம இருக்கிற கிடாரி, மாட்டை வெளியே விட்டு கதவு மூடு. அண்ணே, என்ன வசனத்தையே மாத்தி சொல்றீங்க? வசனம் மட்டும் மாறலடா, வாழ்க்கையே மாறி போச்சு. இனிமே இங்க சீட்டு கச்சேரியே கிடையாது. இவன் இங்க வரக்கூடாது. போங்கடா வெளியே, போங்கடா. உனக்கு எவ்வளவு குடும்பம் செய்திருக்கேன். அவ என்ன சகிச்சுக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? ஆமா பிடாரி, இனிமே இந்த தப்பு என் ஜென்மத்துக்கு பண்ண மாட்டேன். இப்பவே போய் பிள்ளைகளை கூட்டியாரு. உனக்கும் பிள்ளைகளுக்கும் சித்தால் வேலை பார்த்தாவது நான் சோறு போடுவேன். நேற்று ராத்திரி தனியா மாட்டிட்டா போல இருக்கேன். நேற்று ராத்திரியே வந்திருந்தா இவ்வளவு ஒரு வழி பண்ணிருக்கலாம். கோட்டை வாசல் திறந்தாச்சு, ஆட்கள் வந்துருவாங்க. நாம கொடுத்து வச்சு அவ்வளவுதான்.
எதுக்கு எப்படி விழுந்த நேற்று ராத்திரியே வந்து கோட்டை வாசல்ல மாட்டிக்கிட்டியா? ராத்திரி எல்லாம் சங்கராபுரத்துல படுத்திருந்துட்டு இப்பதான் வரேன். இதுல 350 ரூபாய் இருக்கு. மளிகை கடையில கொடுத்துட்டு மொத்தமா சாமா வாங்கிடுங்க. சீக்கிரமா வேலைக்கு போகணும். அம்மா